ஓம் சாந்தி 20-1-2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நன்மை செய்யும் தந்தையின் குழந்தைகளாகிய உங்களது காரியம் என்னவெனில் அனைவருக்கும் நன்மை செய்வதாகும். அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டும் மற்றும் ஞானத்தை கொடுக்க வேண்டும். கேள்வி: மகாரதி என்று பாபா எத்தகைய குழந்தைகளை கூறுகின்றார்? அவர்களது அடையாளம் என்ன? மகாரதி என்று பாபா எந்த குழந்தைகளை கூறுகின்றார்? அவர்களது அடையாளம் என்ன? பதில்: யார் நன்றாக படித்து மற்றும் பிறருக்கு கற்பிக்கின்றார்களோ, யார் மீது சதா குரு திசை இருக்கின்றதோ, யார் தனது மற்றும் அனைவரின் முன்னேற்றத்திற்காக சதா சிந்திக்கின்றார்களோ, யார் யக்ஞ சேவையில் எலும்புகளை கொடுக்கின்றார்களோ, யார் பாபாவின் காரியத்தில் உதவியாளர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களே மகாரதி ஆவார். எவ்வளோ விஷயத்தை பாபா புரிய வச்சாரு. குழந்தைகள் ஒவ்வொருத்தருமே மகாரதி ஆகணும். அதில் பாபா நல்லா படிக்கணும், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்களுடைய நன்மைக்காக முன்னேற்றத்திற்காக சிந்திக்கணும், யக்ஞ சேவையில் எலும்பு தேயிற அளவுக்கு சேவை செய்யணும், பாபாவுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் உதவியாளர்களாக இருக்கக்கூடியவர்களே மகாரதி ஆவார். அப்படிப்பட்ட மகாரதி குழந்தைகளை பாபா கூறுகின்றார், இவர்கள் எனது நல்ல குழந்தைகள் என்று. இவர்கள் எனது நல்ல தகுதியான குழந்தைகள் என்று சொல்கிறார். ஓம் சாந்தி. நான் உங்களை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன். பாபா சொல்கிறார், நான் உங்களை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் மற்றவர்களையும் ஆக்குங்கள். மற்றபடி வயிற்றுக்கு மட்டும் பூஜை செய்வதனால் என்ன பலன்? சிவா பாபாவை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரு விஷயத்தை மட்டுமே அனைவருக்கும் கூறுங்கள். உணவு சாப்பிடும் பொழுதும் ஒருவருக்கொருவர் தந்தையின் நினைவை ஏற்படுத்தும் பொழுது இவருக்கு சிவபாபாவின் மீது அதிக அன்பு இருக்கின்றது என்று அனைவரும் கூறுவார்கள். இது சகஜம் அல்லவா? இதில் என்ன நஷ்டம் இருக்கின்றது? பழக்கமாகிவிட்டதென்றால் சாப்பிட்டு கொண்டும் இருப்பீர்கள் மற்றும் பாபாவை நினைவு செய்து கொண்டும் இருப்பீர்கள். தெய்வீக குணங்களும் கண்டிப்பாக தாரணை செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் வழிகாட்டிகள் அல்லவா? வழிகாட்டிகளின் வேலையே வழிகாட்டுவதாகும். இந்த அளவிற்கு முழு ஞானம் முன்பு உங்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. ஒரு பைசாவிற்கும் உதவாத படிப்பு என்று முன்பு கூறினார். அவ்வாறு கண்டிப்பாக ஏற்படும். நாடகப்படி முந்தைய கல்பத்தை போன்று படித்துக்கொண்டே இருக்கின்றனர். கல்பத்திற்கு பிறகும் இவ்வாறே படிப்பார்கள். கடைசியில் உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம் ஏற்படும். சாட்சாத்காரம் ஏற்படுவதற்கு கால தாமதம் ஏற்படாது. பாபாவிற்கு சீக்கிரமாக சாட்சாத்காரம் ஏற்பட்டது. இன்னார் ராஜாவாக ஆவார்கள். இப்படிப்பட்ட ஆடைகள் இருக்கும். ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு அதிகமான சாட்சாத்காரம் ஏற்பட்டது. பிறகு கடைசியில் அதிகம் ஏற்படும். பிறகு நினைவு செய்வீர்கள். இப்படி ஆரம்ப காலத்துல எப்படி காட்சி கிடைச்சதோ அதே போல கடைசி நேரத்திலும் கூட காட்சி கிடைக்கும். அதன் பிறகு நினைவும் கூட அதிகமாக செய்வீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, உணவு சாப்பிடும் பொழுது ஒருவருக்கொருவர் தந்தையின் நினைவை ஏற்படுத்துங்கள். ஒரு சிவ பாபாவின் மீது மட்டுமே உண்மையான அன்பு வையுங்கள்.
இரண்டாவது, யக்ய சேவையில் எலும்பும் தேய சேவை செய்ய வேண்டும். தந்தைக்கு முழு உதவியாளர்களாக ஆக வேண்டும். இன்றைய முரளில கிடைச்சிருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத வரதானம், அழிவற்ற பிராப்தியின் ஆதாரத்தில் சதா நிறைந்திருக்கும் அனுபவம் செய்யக்கூடிய மகிழ்ச்சியானவராக. அழிவற்ற பிராப்தியினுடைய ஆதாரத்துல சதா நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை செய்யக்கூடிய மகிழ்ச்சியானவராக. விளக்கம்: சங்கம யுகத்தில் நேரடியாக பரமாத்மா பிராப்தி உள்ளது. பகவான் இந்த சங்கம் யுகத்துல நேரடியாக நமக்கு கிடைத்திருக்கிறார். நிகழ்காலத்திற்கு முன்னால் எதிர்காலம் என்பது எதுவுமே கிடையாது. எதிர்காலம் சத்தியுகம். அப்போ நிகழ்காலத்துல பகவான் இருக்கிறாரு, எதிர்காலத்துல அனைத்தும் இருக்கும். ஆனால் பாபா புரிய வைக்கிறாரு, நிகழ்காலத்தை வச்சு பார்க்குறப்ப எதிர்காலம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆகவே எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் என்ற பாடல் உங்களுடையதாகும். பிராமணர்களுடைய பொக்கிஷத்தில் எந்த பொருளின் அப்பிராப்தி கிடையாது என்பது இந்த சமயத்திற்கான மகிமையாகும். பிராமணர்களுடைய பொக்கிஷத்தில் இல்லை எனக்கூடிய பொருள் எந்த பொருளும் இருக்க முடியாது. அது இந்த சங்கம் யுகத்து நேரத்திற்கான ஒரு மகிமையாகும். இவை அழிவற்ற பிராப்திகள். இந்த பிராப்திகளினால் நிறைந்திருங்கள். அப்பொழுது நடத்தை மற்றும் முகத்தில் சதா மகிழ்ச்சியின் விசேஷத்தன்மை வெளிப்படும். என்ன நடந்தாலும் சரி, அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவர் தன்னுடைய மகிழ்ச்சியை விட முடியாது. என்ன நடந்தாலும் சரி, எல்லா விதமான பிராப்திகள்னால நிரம்பி இருக்கக்கூடிய ஆத்மா ஒருபோதும் தன்னுடைய மகிழ்ச்சியை விட முடியாது. இன்றைய ஸ்லோகன்: பரமாத்மா அன்பின் அனுபவியாகுங்கள். அப்பொழுது எந்த ஒரு தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. பரமாத்மாவினுடைய அன்பை வாங்குவதில் அனுபவசாலியாகுங்கள். அந்த ஒரு அனுபவ சக்தியாகப்பட்டது எந்த ஒரு தடையும், அந்த அனுபவம் இருக்கும் பொழுது, அந்த சக்தி இருக்கும் பொழுது உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. தடையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அந்த பரமாத்மாவுடைய அன்பாகப்பட்டது அப்படியே தடைய உதறி தள்ளிடும். இன்றைய அவ்யக்த இஷாரா: யார் உங்களுக்கு நெருக்கமான தொடர்பில் வந்தாலும் இவர்கள் ஆன்மீகமானவர்கள், அலௌகிக்கமானவர்கள் என்பதை உணர வேண்டும். பக்கத்துல வர்றவங்களுக்கு இதை நீங்க அனுபவம் செய்ய வைங்க. இவங்க ஆன்மீகமானவர்கள், தெய்வீகமானவர்கள். தன்னுடைய பூர்வஜ சுரூபத்தில் நினைவினால் சாந்தி சக்தியின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் பாலனை செய்யுங்கள். தன்னுடைய பூர்வஜ சுரூபத்துல நிலைச்சிருக்கிறப்ப சதா சாந்தியினுடைய சக்திய உங்களால அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்க முடியும். அப்படி சாந்தியினுடைய சக்தியின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாலனை செய்யுங்கள். அசாந்தியான வாயுமண்டலத்தில் ஆத்மாக்களுக்கு சாந்தியை தானமாக கொடுத்து அவர்களுக்குள் சாந்தியினுடைய, பொறுமையினுடைய தைரியத்தை நிரப்புவது உங்களுடைய கடமையாகும். சாந்தி, பொறுமை மற்றும் தைரியத்தை நிரப்புவது பூர்வஜாத்மாக்களாகிய உங்களுடைய கடமையாகும். இதற்காக தன்னுடைய அந்த விருத்தியின் மூலம், மனதின் சக்தியின் மூலம் விசேஷ சேவை செய்யுங்கள். லைட் ஹவுஸ் ஆகி அனைவருக்கும் சாந்தியின் ஒளியை கொடுங்கள். எவ்வளோ நல்ல ஒரு தாரணைக்கான இந்த நேரத்தில் குழந்தைகள் செயலில் கொண்டு வருவதற்கான பாயிண்ட்ஸ் பாபா நேரப்படி குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. அதனால் தாதாவிற்கு பல கோடி மடங்கு நன்றிகள் சொல்லலாம்.
நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.